கோவில்பட்டியில் மாயமான சிறுவன் பக்கத்து வீட்டு மாடியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்திய நிலையில் சிறுவன் ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் பரவி வந்தது. அதனை தற்பொழுது போலீசார் மறுத்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். சிறுவனுடைய இந்த கொலை விவகாரத்தில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்திநகர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் சுந்தரியின் தம்பதியினுடைய மகன் 10 வயது சிறுவன் கருப்பசாமி என்பவர் கடந்த திங்கட்கிழமை மாயமானார். இந்த நிலையில் நேற்று காலை அருகே உள்ள வீட்டில் மொட்டை மாடியில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட நிலையில அவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக மாவட்ட எஸ்பி முதல்ல காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில சிறுவன் ஓரினை சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் பரவியது. ஆனால் போலீசார் இதனை மறுத்திருக்கிறார்கள். விசாரணையில் அது போன்ற எந்த ஒரு சம்பவமும் உறுதியாகவில்லை என போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல சிறுவன் ஒரு போர்ஸ்பலா கொலை பண்ணல, அவனை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணல, அதுக்கான காயங்கள் அல்லது தடயங்கள் எதுவும் இல்லை என்பதையும் உறுதி செய்திருக்கிறாங்க. இந்த சிறுவன் மரணம் தொடர்பாக ஒருவர் மீது சந்தேகம் இருப்பதாகவும் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல சிறுவன் கடந்த சில நாட்களாக அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதும் அந்த விசாரணையை தெரிய வந்திருக்கு. அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய நிலையில தான் இந்த உயிரிழப்பானது நடந்திருக்கிறது. எனவே சிறுவன் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்திருக்கலாமா என்ற கோணத்திலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன. எனினும் அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் மீது கடுமையான சந்தேகம் இருப்பதால் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும், தற்போது வரை சிறுவன் அந்த மரணம் குறித்து உறுதியான ஒரு எந்த தகவலும் வெளிவராத நிலையில அந்த சிறுவனுடைய மரணமானது மர்மமாக நீடித்து வருகிறது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். சந்தேகத்துக்குரிய ஒருவர் மீது அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று காலை சிறுவனுடைய சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை இது மர்மமான மரணம் என்ற வகையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். நன்றி சதீஷ்மணி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.